குட் மார்னிங். இன்னைக்கு 12th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் 5th சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இருக்குதுலே. இது கொஞ்சம் ஈஸியான சாப்டர், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நிறைய டெரிவேஷன்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி தியரி பார்ட் தான் இருக்கும். டேர்ம்ஸில் மட்டும் ஞாபகம் வச்சுனா போகணும். ஃபஸ்ட்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இதில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸு, அதோட டைப்ஸு, இதுதான் பேசிக்காக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏர்த்துலேருந்தே கிடைக்கிறது தான் வந்து நேச்சுரல் மேக்னெட் சொல்லுவோம். ஏ நேச்சுரல் மேக்னெட் இஸ் அண்ட் ஓர் ஆஃப் அயன். அயன்லேருந்து தான் வரும், Fe3O4. மேக்னெட்டாலே என்ன பண்ணோம், அயன் பார்ட்டிகல்ஸை அட்ராக்ட் பண்ணும், அதான் சொல்லியிருப்பாங்க. அட்ராக்ட்ஸ் அயன், கோபால், நிக்கல் டுவர்ட்ஸ் இட். அப்புறமா எந்த டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷன் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா, ஏர்த்தே ஒரு பெரிய பார் மேக்னெட் மாதிரி. நம்ம போல்ஸ் ஜியோகிரபிலெல்லாம் படிப்போம், மேலே நார்த் போல், கீழே சவுத் போல். இந்த சைடு வந்து வி இந்த சைடு வி போட்டோம்னா ஈஸ்ட்டு வெஸ்டா. சரி, இப்போ இதில் ஒரு காம்பஸை நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா, எப்பவுமே மேலே இது நார்த்து, இது சவுத் காமிக்குது. ஏன் இது மாதிரி தான் காமிக்குது அப்படின்னா, வாட் இஸ் த ரீசன்னா, இது வந்து ஜியோகிராஃபிக் நார்த்து, இது வந்து ஜியோகிராஃபிக் சவுத்து. ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்னட்டிக் சவுத் போல். அந்த சவுத் போல் தான் இந்த நார்த் போலை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து மேக்னட்டிக் நார்த் போல் இருக்கும். ஸோ ஏர்த்தை சுற்றிய ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். சரியா? ஸோ மேக்னட்டிக் நார்த் போல்லேருந்து மேக்னட்டிக் சவுத் போலுக்கு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் ஷோஸ் த நார்த் சவுத் டைரக்ஷன். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா மேன்மேட் மேக்னெட்டு. ஸோ நம்மளா செய்கிறது எந்தெந்த ஷேப்பில், ஹார்ஸ் ஷூ இந்த ஷேப்பில் இருக்கும். அப்புறமா பார் மேக்னெட்டு, மேக்னெட்டிக் நீடல், இதெல்லாம் நம்மளே செய்வோம். அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டு. ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிப்ட் இன் த அயன் ஃபில்லிங்ஸ் இட் இஸ் ஃபவுண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ். மேக்னெட்னாலே அயன் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். எங்கே இப்போ இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னா, அயன் ஃபில்லிங்ஸை இது சுற்றி போட்டோம் அப்படின்னா, இதோட அயன் ஃபில்லிங்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது இதோட போல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் அட் போல்ஸ், மினிமம் அட் த சென்டர். அந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும், அதான் கொடுத்துருப்பாங்க. மினிமம் அட் த சென்டர், மேக்ஸிமம் அட் த 2 points நியர் த எண்ட்ஸ். ஸோ அது பேர் தான் போலுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த எண்ட்ஸ் பேர் தான் போலுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டோட டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்னெட் எப்போவுமே நார்த் சவுத் தான் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த போல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நார்த் டைரக்ஷனை காமிக்கிறது வந்து நார்த் போல், சவுத் டைரக்ஷனை காமிக்கிறது சவுத் போல் சொல்லியிருப்பாங்க. மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இப்போ இந்த மேக்னெட்டை நான் உடைச்சனாலுமே என்ன கிடைக்கும்னா, எனக்கு நார்த்து சவுத்து தான் கிடைக்கும். தனியாக நார்த் போல் மட்டும் நெவர் எக்ஸிஸ்ட். சரியா? ஸோ நீ ஈவன் ஒரு குட்டி பீஸை உடச்சினா கூட அதில் நார்த் போல் அண்ட் சவுத் போல் தான் இருக்கும். ஸோ மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட், அது தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்னதுன்னா, லைக் போல்ஸ் வில் ரிப்பல். நார்த் போல் வச்சா ஆகும், ரிப்பல் ஆகும். நார்த்து சவுத் வச்சா அட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, இப்போ இது ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், போல்ஸில் அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட் சைட் த பார் மேக்னெட், நார்த் டு சவுத்து, இன்சைடு சவுத் டு நார்த்து. சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷனுக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, இந்த மேக்னெட்டை சுற்றி சர்டன் ரீஜனில் மட்டும்தான் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அந்த ரீஜனில் மட்டும்தான் இட் எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். அதை தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் அரௌண்ட் த மேக்னெட் within which it influences can experience is known as magnetic field. Magnetic axis அப்படின்னா, இந்த நார்த் போலையும் சவுத் போலையும், நார்த் போலும் சவுத் போலும் ஜாயின் பண்ணுறதா வந்து மேக்னெட்டிக் ஆக்சிஸ். அப்புறமா இதில் இன்னொரு பாயிண்ட் எதனா தெரிஞ்சுக்கணுன்னா, ஜாமெட்ரிக் லென்த்னா ஃபுல்லாக இந்த எண்ட் டு எண்டு. அதுவே மேக்னெட்டிக் லென்த்னா போல்ஸ், இந்த போல்ஸ் இன்பிட்வீனில் இருக்கிறது. நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஜாமெட்ரிக் லென்த்து பெருசாக இருக்கும், மேக்னெட்டிக் லென்த்து கம்மியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. -q + q separated by the small distance 2a. இங்க அதே மாதிரி ஒரு மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, கன்சிஸ்ட் ஆஃப் டூ அன்லைக் போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ். இதை NS நார்த் போல் சவுத் போலாம், டூ போல்ஸ் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதுதான் வந்து மேக்னெட்டிக் டைபோல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார் மேக்னெட்டு, காம்பஸ், எல்லா டைப் ஆஃப் மேக்னெட்டுக்குமே மேக்ஸிமம் அதை வந்து டைபோல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா மேக்னெட்டாலே நார்த் போல் சவுத் போல் இருப்போது. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்டம், அங்கே டைபோல் மொமெண்டம் P = என்ன ஃபார்முலா பார்த்தோம், சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், Q × 2a. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். போல் ஸ்ட்ரென்த் எம்னு எடுப்பேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 2l. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் = போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சரியா? ஸோ இது அங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸில் பார்த்த மாதிரி தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் எய்தர் போல் அந்த மேக்னெட்டிக் லென்த் 2l. இட் இஸ் டினோட்டட் பை M. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. M = போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸ்ட்ரென்த் ஆஃப் தேர் எய்தர் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படி தான் சொல்லியிருப்போம், இன்ட்டு மேக்னெட்டிக் லென்த். இதுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிக்கணும், எலக்ட்ரிக் சார்ஜஸும் மேக்னெட்டிக்கும். அங்கேயும் ஃபீல்டு டைபோல் மொமெண்டம் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்லேருந்து போகும். டைபோல் மொமெண்டம் வந்து எப்படி போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு போகுமா. இங்கே எப்படி போகும்னா, அவுட் சைட் த பார் மேக்னெட் ஃபீல்ட் லைன்ஸ் நார்த் டு சவுத். அப்போ இன்சைடில் இருக்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் டைரக்ஷன் சவுத் டு நார்த். சரியா? நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் AM². நெக்ஸ்ட் இஃப் மேக்னெட் ஆஃப் மொமெண்டம் M அண்ட் போல் ஸ்ட்ரென்த். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டை லென்த் வைஸாக கட் பண்ணால், பர்பண்டிகுலர் வைஸாக கட் பண்ணால் என்ன ஆகுன்ற மாதிரி லாஜிக் இது. இப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் M +M -M ஒரு சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, நார்த் போல் சவுத் போல் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 2l. இப்போ இந்த மேக்னெட்டை நான் ரெண்டாக பிரேக் பண்ண போகிறேன். வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் டு பிரேக் டவுன் த மேக்னெட்? ஒன்று வந்து இப்படி லென்த்தில் பர்பண்டிகுலர் டு த லென்த் பிரேக் பண்ணலாம். இன்னொன்று வந்து அலாங் த லென்த். சரியா? அலாங் த லென்த் இப்படி பிரேக் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கிற லாஜிக்கு, மேக்னெட்டிக் மூமெண்ட் எம்மா, இப்போ இதை பிரேக் பண்ணும்போது ரெண்டு குட்டி பீஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு குட்டி, இங்கே ஒரு குட்டி பீஸ் கிடைக்குமா. இதோட போல் ஸ்ட்ரென்த் எதுவும் மாறாது, M அப்படியே தான் இருக்கும். பர்பண்டிகுலராக உடைக்கும் போது போல் ஸ்ட்ரென்த் மாறாது. அதோட டிஸ்டன்ஸ் மட்டும் 2l இருந்துச்சா இனிஷியலாக, இப்போ என்ன இருக்கும், Lன்னு இருக்கும். அப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் 2l Lன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல இதோட மொமெண்டம்னா வரும் M × L அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, பர்பண்டிகுலர் டு இட்ஸ் லென்த்தை பிரேக் பண்ணும் போது இந்த மொமெண்டம் அப்படியே தான் இருக்குது. இந்த போல் ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும். இது வந்து உடையாமல் அப்படியே இருக்குது, சேஞ்ச் ஆகாது. அப்போ இதுவே அலாங் த லென்த் கட் பண்ணும் போது இப்படி ஒரு பீஸு, இப்படி ஒரு பீஸ், ரெண்டு பீஸாக போகும். இந்த போல் ஸ்ட்ரென்த்தே என்ன ஆகிடும், M/2ன்னு ஆகிடும். சரியா? போல் ஸ்ட்ரென்த்தே வந்து M/2. அதோட லென்த் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். லென்த் வந்து L இருக்கும். லென்த் வந்து மொத்தம் 2l தானே இங்கே இருந்தது வரைக்கும். அப்போ இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து M/2 × 2l. 2 கேன்சல் ஆச்சுன்னா ML. ஸோ அதோட ML தான் வரும். இனிஷியல் கண்டிஷன்லாம் இருக்கும், M × 2l இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு பார் மேக்னெட்டு, அதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் வந்து இனிஷியலாக இருக்கும்போது M.2l இருக்கும். அதை லென்த் வைஸாக உடைச்சாலும் சரி, இது பர்பண்டிகுலராக உடைச்சிருக்கும். அப்போ M/L வரும். இதை வந்து நான் சொல்லிக்கலாம், M மேக்னெட்டிக் மொமெண்டம் /2 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா இனிஷியலில் எக்ஸ்ட்ராவாக இந்த 2 இருந்துச்சு, அதை தான் டிவைட் பண்ணி இங்கே போட்டிருப்போம். இதில் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டை இன்னொரு முறை இங்கே கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு மேக்னெட்டை
பர்பண்டிகுலர் டு லென்த் உடைக்கும் போது அதோட லென்த் மட்டும் தான் கம்மி ஆகுது, ஆனால் அதோட போல் ஸ்ட்ரென்த்து அப்படியே இருக்கும். அதுவே அலாங் த லென்த் வைஸ் உடைச்சோன்னா அதோட போல் ஸ்ட்ரென்த்தே கம்மியாயிடும், m/2 ஆகிடும். லென்த் வந்து 2l இருக்கும், 2 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ml இங்கேயும் ml தான் வரும். இதை இனிஷியலோட கம்பேர் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் பை 2 இருக்கும். ஏன்னா இனிஷியல் கேஸில் வந்து m × 2l இருக்கும், இப்போ வந்தது m/l தான் வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அலாங் வித் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல். இந்த சாப்டர்லாம் குவாலிட்டேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னும் போது அதுக்கு தேவையான டெரிவேஷன்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேயும் நான் பார்த்தலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் டியூ டு த மேக்னெட்டிக் டைபோலா. பார் மேக்னெட்டை தான் நம்ம இந்த இடத்துல டைபோல்னு எடுத்துப்போம். பார் மேக்னெட்டை தான் டைபோல்னு எடுத்துப்போம். அந்த டைபோலில் ஆக்சியல் பாயிண்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னும் போது அதோட மேக்னெட்டிக் பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், பி ஆக்சியல் அப்படின்னும் போது எலக்ட்ரிக் அங்கேனா வந்துச்சு இ ஆக்சியல். சொல்லுங்க பார்க்கலாம். இ ஆக்சியல் 1/4πε0 2p/r³ வந்துச்சா? இங்கேயும் அதே தான். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஆக்சியல் μ0/4π2m/r³. எலக்ட்ரிக்லையும் அதே தான் வந்திருக்கும், 1/4πε0 2p/r³. இங்கே வரும்போது μ0/4π2m/r³. இதோட டைரக்ஷன் சவுத் டு நார்த். நெக்ஸ்ட் ஈக்குவட்டோரியல். ஈக்குவட்டோரியலும் ஜஸ்ட் அங்கே பார்த்த ஃபார்முலா மாதிரி தான் வரப்போகுது. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். ஈக்குவட்டோரியல் அப்படின்னும் போது பார் மேக்னெட் அப்படின்னும் போது பர்பண்டிகுலராக எடுத்தோம்னா அதுதான் ஈக்குவட்டோரியல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு பார் மேக்னெட் அட் எனி பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் அப்படின்னும் போது μ0m/4πr²L² ஈக்குவட்டோரியல் அப்படின்னும் போது μ0m/4πr³. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒர்க் டன்னு, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே அங்கே என்ன படித்தோமோ அதே தான், ஜஸ்ட்டு சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா பி வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டம்னு எடுத்துருப்போம், இங்கே எம்னு எடுத்துப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பின்னு இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ டார்க் ஆன் ஏ மேக்னெட்டிக் டைபோல் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட டயக்ராம் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நார்த் டு சவுத் இருக்கும். இப்போ ஒரு மேக்னெட்டை இப்படி வச்சோம் அப்படின்னும் போது இங்கே சப்போஸ் நார்த்து இங்கே சவுத் வைக்கிறேன் அப்படின்னும் போது இல்லை இங்கே சவுத்து இங்கே நார்த் வைக்கிறேன் அப்படின்னும் போது இந்த நார்த்து ரிப்பல் ஆகி இப்படி போகும். இது ஒரு ஃபோர்ஸ், நார்த்து சவுத் அட்ராக்ஷன் இப்படி வந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இந்த டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இட் எக்ஸ்பீரியன்சஸ் த டார்க். அதோட டெரிவேஷன் பார்த்தோன்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு எம் வெக்டார் காஸ் பி வெக்டார். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே அது சைன் தீட்டான்னு வந்துடும். இதில் எது இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்னும் போது எப்போ மேக்ஸிமம் எப்போ மினிமம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சைன் தீட்டா வச்சே சொல்லிடலாம், சைன் தீட்டா தானே வருது. அப்போ மேக்ஸிமம் எப்போ அப்படின்னா sin 90 டிகிரி 1. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கும்போது மேக்ஸிமம், பேரலல் ஆர் ஆன்டி பேரலாக இருக்கும்போது மினிமம். சரியா? ஸோ இந்த ஆங்கிளை வச்சு சொல்லிடணும். நெட் ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்காது. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம். டைபோல பிளேஸ்ட் இன் த ஃபீல்ட் அப்படின்னும் போது நெட் ஃபோர்ஸ் இருக்காது. இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி த டார்க். இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது யூனிஃபார்ம் பி இருக்கும்போது நோ ஃபோர்ஸ் ஒன்லி டார்க். அதுவே நான் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஃபோர்ஸும் இருக்கும் டார்க்கும் இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அந்த கொஸ்டினை தெளிவாக படிச்சிருக்கணும். அங்கே யூனிஃபார்ம் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்களா நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருப்போம். அதோட டெரிவேஷன் நீங்கள் பார்த்தோன்னா என்ன வரும்னா எம்பி சைன் தீட்டான்னு இருக்கும். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த இடத்துல வரும்போது ரொட்டேஷன் தானே, டார்க் இன்டூ ஆங்கிள் டவ் டீட்டா. டவோட வேல்யூ எம்பி சைன் டீட்டாவா இன்டூ டி டீட்டா பண்ணும்போது சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது காஸ் 2 மைனஸ் காஸ் 1 வரும். அப்போ எம்பி காஸ் டீட்டா மைனஸ் காஸ் 1 அப்படின்னு போடும்போது எம்பி 1 மைனஸ் காஸ் டீட்டா
அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒர்க் டன் தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக எவ்வளோ வேலை செஞ்சோமோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். யூன்னும் போது மைனஸ் எம்பி காஸ்டிட்டா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். யூ இப்படி இருக்குன்னா யூ அப்படியே டர்ன் பண்ணினா காஸ்டிட்டா வரும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு காஸ்டிட்டா வரும், டார்க்குக்கு சைன் டீட்டா வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் எப்போனா 0 டிகிரியில் இருக்கும்போது, மேக் 0 டிகிரி the dipole is parallel to the field. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஆன்டி பேரலல் அப்படின்னும் போது சைன் 180 டிகிரி 180 டிகிரின்னும் போது -1 வரும், மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மினிமம் எப்போ மேக்ஸிமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 0 டிகிரியில் மினிமமாக இருக்கும், 180 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ஸோ இதையே ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கேட்டாலும் அதே தான் சொல்லிடணும். மினிமமாக ஸ்டேபிள், மேக்ஸிமமாக அன்ஸ்டேபிள் சொல்லுவா. காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் அப்படின்னும் போது ஃப்ளக்ஸை தான் சொல்ல போகுது. ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது E டாட் டிஎஸ்ன்னு படிச்சிருக்கோம். அங்கே phi is equal to E dot ds தான். இங்கே அதே மாதிரி phi is equal to closed integral B dot ds. இங்கே summation of magnetic field ds என்னும் போது ஏரியா வெக்டர். இங்கே ஈக்குவல் டு 0. இந்த விஷயம் ஏன் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்க மாட்டோம், இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும், திரும்பி ரிட்டர்ன்லாம் வராது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்டு லூப்பு. அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோன்னா என்ன ஆகும், இட் இஸ் ஏ க்ளோஸ்டு லூப்பு. நார்த்லேருந்து போயிட்டு சவுத்துக்கு அவுட் சைடில் வரும், இன்சைடில் சவுத் டு நார்த்து. அப்போ நான் இந்த சைடில் இந்த ஒரு பிளேனை எடுத்து பார்த்தேன்னா எத்தனை லைன் அந்த சைட் போச்சோ அத்தனை லைன் இந்த சைடு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் ப்ளஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் 0 ஆகிடும். இந்த சைட் போயிட்டு அதே இந்த சைடு வரும். சரியா? அதனால இங்கே 0ன்னு வரும். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, இது டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மேக்னட்டிசம். இல்லை, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் சசபிலிட்டி, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இந்த டேர்ம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு மேக்னெட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பார்த்தாலும் அதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சொலினாய்டு காயில் எடுத்துப்பாங்க. சொலினாய்டு காயிலில் நம்ம கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா இந்த ஷேப் லைக் பார் மேக்னெட்ஸு. அதோட ஃபீல்ட் லைன்ஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் லைனில் இருக்கும், அந்த ஸ்பேஸில். அப்போ ஒரு நார்மல் அயன் பீஸை நான் மேக்னெட்டாக மாற்றணும்னு நினச்சினா என்ன பண்ணுவேன்னா, இந்த அயன் பீஸை எடுத்துன்னு வந்து இந்த சொலினாய்டு இன்பிட்வீனில் வச்சுருவேன். அப்போ வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் இந்த அயன் பீஸில் பாஸ் ஆகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் மூமெண்டம்லாம் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகும். அது மாதிரி அலைன் ஆகும்போது இந்த நார்மல் அயன் பீஸே மேக்னெட்டாக மாறிடும். சரியா? ஸோ இதுதான் ஒரு மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வே. சரியா? ஒரு அயன் பீஸை சொலினாய்டு சென்டரில் வைப்பாங்க. சென்டரில் வைக்கும் போது அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டை இனிஷியலாக வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்திருக்கும். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது எல்லாமே ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். அது மாதிரி அலைன் ஆகும்போது அந்த நார்மல் அயன் வந்து மேக்னெட்டாக மாறிடும். சரி, இது வந்து ஒரு பேசிக்கு. இப்போ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க, மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் பிகம் மேக்னடைஸ்டு. கரெக்டாக? இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன பார்க்கலாம்னா, ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மேக்னெட் மேலே ஒரு அயன் பீஸை அப்படியே வச்சிடுறீங்க, ரொம்ப நாள் வச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுங்க, இந்த அயன் பீஸுக்குமே அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டைன் ஆயிருக்கும். சரியா? ஸோ the capability of magnetic field to magnetize the material is expressed by means of the magnetic vector H vector called magnetic intensity of the field. Hன்றது நம்ம வெளியில இருந்து கொடுத்தோம் பாத்தீங்களா, இந்த சொலினாய்டால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு பாத்தியா, அதுதான் வந்து மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபீல்டு ஆர் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஹெச்ன்றது
இன்னொரு முறை சொல்கிறோமா, the capacity of the magnetic field to magnetize the material is expressed by the magnetic vector H, so called magnetic intensity of the field. இதுக்கான ரிலேஷன் சசபிலிட்டிலையும் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிலையும் படிப்பேன். நியூ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச். பின்னா அது, ஹெச்னா என்னன்னு தெரியணும். ஹெச்ன்றது மேக்னடைசிங் ஃபீல்டா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா போது எஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. எஃபிஷியன்சினா அவுட்புட் பை இன்புட்டா, அவுட்புட் பை இன்புட்டா. இப்போ இது நார்மல் அயன் பீஸை இதை சொலினாய்டில் வைக்கும் போது இது மேக்னெட்டாக மாறிடும். இந்த மேக்னெட்டுக்கு எவ்வளோ மேக்னடைசிங் வந்துச்சு அது பி. ஹெச்ன்றது நம்ம கொடுத்தது இன்புட் மாதிரி, இன்புட்டு. பின்றது அவுட்புட்டு. நார்மலான அயன் பீஸு எவ்வளோ மேக்னெட்டாக மாறுச்சு அதுதான் பி. ஹெச்ன்றது நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பின்றது அந்த நார்மல் பீஸில் எவ்வளோ அது மேக்னெட்டாக மாறுச்சு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா அப்போ பி மட்டும் வேணும் அப்படின்னும் போது நியூ இன்டூ ஹெச், இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுட்ருக்கணும் ஒரு எப்படி மேக்னெட்டாக பண்ணுறாங்கன்ற விஷயத்த. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி தான். யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை என்ன பண்ணுவோன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் அக்வயர்ட் பர் யூனிட் வால்யூம். ஸோ அதோட மூமெண்ட்லாம் எப்படி அக்வயர்டாக இருக்குது, மேக்னெட்டிக் மூமெண்ட் பை வால்யூம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். வால்யூம்னும் போது மீட்டர் கியூப்னு இருக்கும். ஸ்கொயர் போச்சுன்னா எம் மட்டும் கீழே இருக்கும். ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ்னு வரப்போகுது. ஸோ அதோட ஃபார்முலாவும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஐன்னும் போது போல் ஸ்ட்ரென்த் இன்டூ லென்த் பிட்வீன் தம் எம் இன்டூ 2L. வால்யூம் என்னும் போது நான் வரப்போகுது அந்த டைபோலோட லென்த் 2L, அதோட ஏரியா வந்து ஏ. வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த்து, அப்போ ஏ இன்டூ 2L வரப்போகுது. 2L கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம் பை ஏன்னு வரும். இதுவும் வெக்டார் குவான்டிட்டி. அதோட யூனிட் இங்கே கொடுத்துருக்கேன். டைமென்ஷன் ஃபார்முலாவும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சசபிலிட்டி. சசபிலிட்டி அப்படின்னும் போது ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதையும் எஃபிஷியன்சி மாதிரியே ரிலேட் பண்ணி ஞாபகம். இதோட சிம்பிள் சைன்னு சொல்லுவாங்க. சைன்னும் போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டு த மேக்னடைசிங் ஃபீல்டு. சரியா? ஸோ இது மட்டும்தான் ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. நோ யூனிட்ஸ். ரெண்டு யூனிட்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த சசபிலிட்டி வச்சு தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் பார்ப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்கன்னா அது வந்து டையாவா, பேராவா, பெரோவான்ற மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னும் போது அந்த பெர்மியபிலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படின்னா எந்த மீடியமில் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா வேக்யூமில் எப்படி ட்ராவல் ஆகும், ஈஸியாக ட்ராவல் ஆகும். அதுவே ஒரு மீடியம், டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்கும்போது அந்த மீடியமில் அந்த ஃபீல்டு எப்படி ட்ராவல் ஆகுது அதுதான் வந்து நியூ. இந்த இடத்துல அங்கே வந்து எப்சிலான் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நியூன்னும் போது பி பை ஹெச். சரியா? பி பை ஹெச். அதோட டைமென்ஷன் ஃபார்மில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அப்படின்னும் போதே இந்த ரேஷியோ நியூ பை நியூ நாட்னு வரப்போகுது. இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of permeability of the medium to the free space. நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நியூ அப்படின்னும் போது c by v, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஸ்பேஸ் பை வேக்யூம் வரும். அதே மாதிரி இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னும் போது பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு தட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் நியூ பை நியூ நாட்டு. ரெண்டுமே நியூ தானே, அப்போ நோ யூனிட்ஸ்னு வரப்போகுது. ஸோ இது ஜஸ்ட் ரீகேப் பண்ணிங்கன்னா இதோட ஃபார்முலாஸ்லாம் கிளியராக பார்த்துக்கணும். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டினா என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன, மேக்னெட்டிக் சசபிலிட்டி, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னும் போது பி இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டூ ஹெச். பி என்னும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டை அட்டைண்ட நியூ இன்டூ ஹெச். இதை வேற எப்படியோ நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம ஹெச்ன்றது மேக்னடைசிங் ஃபீல்டு. அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நடுவில் இருக்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி இருக்கும். நியூ டைம்ஸ் ஆஃப் ஹெச்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ.
இந்த அயன் பீஸ் மேக்னெட்டாக மாறுதுல அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தந்த மேக்னடைசிங் ஃபீல்டு அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நியூ நடுவில் இருக்கிற மீடியமை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். B is equal to நியூ டைம்ஸ் ஆஃப் H. ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனா மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் வால்யூம். சசபிலிட்டி எவ்வளோ ஆயிருக்கு மேக்னெட் ஆயிருக்கு பை H. ஸோ பர்மியபிலிட்டினா B by H. ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அப்படின்னும் போது நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ R is equal to நியூ பை நியூ நாட், நோ யூனிட். ரிலேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி அண்ட் சசபிலிட்டி ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நியூ ஆர் அப்படின்னும் போது 1 + Im. நெக்ஸ்ட் கியூரி டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னும் போது சசபிலிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் போட்டிருப்பாங்க. இந்த சசபிலிட்டி இன்டூ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போடலாம். இதை பேஸ் பண்ணி கூட 2 மார்க் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியல் சசபிலிட்டி இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துட்ருப்பாங்க, ஃபைனல் சசபிலிட்டியாக கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதை எப்படி போட்டுக்கலாம்னா m1 T1 is equal to சசபிலிட்டி செகண்ட் கண்டிஷன் செகண்ட் டெம்பரேச்சர். இந்த 4ல் ஏதாச்சும் 3 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இது பேர் தான் வந்து கியூரி லா, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான். டையா பேரா ஃபெர்ரோ. ஃபெர்ரோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபெர்ரோ அப்படின்னா Fe அப்படின்னும் போது அயன் படிச்சிருப்ப. அயன்னும் போது மேக்னெட்ல நல்லா அட்ராக்ட் ஆகும். இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். அப்போ நல்லா அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் அதுக்குள்ளதான் பாஸ் ஆகி போகுது அப்படின்ற விஷயம் ஃபெர்ரோக்கு. பேரானா இன்பிட்வீன் கொஞ்சம் லைன்ஸ் போகும். டையா அப்படின்னும் போது நான் மேக்னெட் மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கு சுத்தமாக இருக்காது. அப்போ எந்த ஃபீல்ட் லைன்ஸுமே போகாது. போனாலும் இந்த ஒன்று மட்டும்தான் போகுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்ட், இது ஃபியூப்லி அட்ராக்ட், ஃபியூப்லி ரிப்பல்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபெர்ரோ அப்படின்னும் போது அது அயன் வந்து மேக்னெட்ல ஒட்ட போகுது. அப்போ எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் அதுக்குள்ள பாஸ் ஆகி போகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். பேரா வந்து இன்பிட்வீன் கொஞ்சம் போகும். டையா வந்து ஃபியூப்லி ரிப்பல். நெக்ஸ்ட் சசபிலிட்டி வேல்யூ தெரிஞ்சுக்கணும். சசபிலிட்டி அதோட ஃபார்முலா என்ன வந்துச்சு? சசபிலிட்டி ஃபார்முலா இங்கே பார்த்துருப்போம் பாருங்க. சசபிலிட்டி அப்படின்னும் போது மேக்னெட்டிக் சசபிலிட்டி I/H. எவ்வளோ மேக்னெட் ஆகுது எவ்வளோ கொடுத்துருக்கோன்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு, லார்ஜ்லி பாசிட்டிவ் அப்படின்னும் போது நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் H வந்து எல்லாமே அந்த மெட்டீரியலுக்குள்ளே பூந்து போயிருக்கும். அந்த நார்மல் மெட்டீரியலும் மேக்னெட்டாக மாறி இருக்கும். அதனால் இதோட சசபிலிட்டி வந்து பாசிட்டிவ் லார்ஜ் நம்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இது மேக்னெட்டாக மாறி இருக்கு. பேரால கொஞ்சம் மட்டும்தான் போகும். இங்கே நெகட்டிவ், ஸ்மால் நெகட்டிவ். இந்த வேல்யூஸை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த லாவை கிளியராக பார்த்துங்க. இங்கே வரும்போது m சசபிலிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு T - Tc. இங்கே வரும்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். இங்கே மட்டும் தான் டைரக்ட்லின்றதோட இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இதோட கிராஃப் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இங்கேயும் வந்து Tc அந்த கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே இருக்கும்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கு கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரி, அந்த கிராஃப் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிசிக்கு அபோவில் இருக்கும்போது இப்படி பிலோ ஆகிட்டே வரும். இதோட மீனிங்னா அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னும் போது இது ஃபெர்ரோ மெட்டீரியல் அப்படி இருக்குன்னா இந்த ஃபெர்ரோ மெட்டீரியல்ல ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல டைபோல் மூமெண்ட் எல்லாமே அலைன் ஆயிருக்கும். இதுதான் கியூரி டெம்பரேச்சருக்கு அபோவ் நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னும் போது அதோட டைரக்ஷன்லாம் மாறிடும். டைரக்ஷன் மாறும் போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். அப்போ கம்மியாயிட்டே வந்துடும். அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கம்மியாயிட்டே வந்துடும். சரியா? ஸோ அதுவே இனிஷியல் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்து அலைன் ஆகும்.
நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டா ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும் போது என்ன நடக்கும்னு கேட்டாங்கன்னா, ஹீட் பண்ணும்போது அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் டைரக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபெர்ரோ மேக்னெட் வந்து பேரா மேக்னெட்டா மாறுன்ற பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது ஃபெர்ரோ மேக்னெட் வந்து பேரா மேக்னெட்டா மாறும்ன்ற விஷயம் தெரியணும். சசபிலிட்டியோட வேல்யூஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சசபிலிட்டி வந்து லார்ஜ்லி பாசிட்டிவ், அப்போ இதுனா மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபெர்ரோ, ஸ்மால் பாசிட்டிவ் பேரா, ஸ்மால் நெகட்டிவ்னும் போது டையா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வச்சும் வேல்யூஸ் பார்த்துக்கணும். இங்கே வந்து கிரேட்டர் தென் 1, greater than 1, much greater than 1, இங்கே வந்து greater than unity, இங்கே வந்து slightly lesser than unity. இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெர்ரோவுக்கு எல்லாமே பெரிய வேல்யூவாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஆட்டம்ஸ் ஹாவ் த பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்னா எல்லாமே பெர்மனண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ரேண்டம்லி ஓரியன்ட், ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கும். இங்கே வந்து ஆப்போசிட்லேயே அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் FECONI, இங்கே வரும்போது NAKMG. இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 4-5 ஆச்சு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸை கிளியராக பார்த்து வச்சுங்க. என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ஃபெர்ரோ, பேரா, டையா.